வணக்கம் நண்பா. நீங்கள் கார் வாங்க போகிற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்களா? செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் அப்படி இல்லைனாலும் ஃபியூச்சரில் வாங்குற ஐடியாவில் இருக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கான டைமில் இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்கேம் அதிகமாக புழங்குற ஒரு இடமா இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு வரைக்கும் இந்த ஸ்கேம்ஸை அவாய்ட் பண்ணி நம்ம ஒரு நல்ல கார் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இதே ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்போம். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ண வேண்டிய கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் வீடியோவாக நிறைய வந்து பேசியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த கார்களை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரூஸ் கார் தான். க்ரூஸ் கார் வந்து இந்த மாதிரி ஒரு காரை நீங்கள் வாங்கவே முடியாது. சார்லட்டோட க்ரூஸ் இருக்குதுல்ல, அந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு டீசல் இன்ஜினில் வேறு எந்த காருமே இல்லை. ஸோ லோயஸ்ட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு கார் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. ஏன்னா 320 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க், இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜினை நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கவே முடியாது. பட் ஒரு மிடில் கிளாஸ்க்கு இல்லை ஒரு லோ கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இந்த கார் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையாலும் சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா என்னோட அண்ணா வந்து பார்த்தோம்னா இந்த கார் தான் வச்சிருந்தாரு. பட் பின்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 3.5 லட்சத்துக்கு இந்த காரை வாங்கினாரு. ஆனால் அதை சர்வீஸ் பண்ணி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சர்வீஸ் பண்ணாரு. அப்போவுமே பார்த்தோம்னா அந்த பழைய கிரிப் கிடைச்சது அந்த காரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், க்ரூஸ் அப்படிங்கிற கார் பார்த்தோம்னா இந்த கார் எந்தூசியஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், இதை வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியும். எனக்கு காசை பற்றி பிரச்சனை இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கார், ஃபீல் குட்டான கார், எனக்கு ரொம்ப கனெக்டடான கார்னு சொல்லி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேணா இந்த க்ரூஸ் கார் வந்து செட் ஆகுமே தவிர மற்றபடி உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அந்த அளவுக்கு வரக்கூடாது, ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டும் அந்த அளவுக்கு வரக்கூடாது, கையை கடிக்காத மாதிரியான ஒரு காராக இருக்கணும்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருந்தோம்னா லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி கார்களும் இருக்குது. ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இதுவே நமக்கு வந்து ஆப்படிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், க்ரூஸ் காரை வந்து நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா Volkswagenோட கார்களையும் சில கார்களை வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த கார்கள், அதாவது Volkswagenோட கார்கள், ஸ்கோடாவோட கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சில பேர் பார்த்தோம்னா ப்ரோ டெமோ கார்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ, மார்க்கெட்டில் கம்மியான ரேட்டு தான் கொடுக்குறாங்க, வாங்கிங்க, ஏன்னா புது கார் வாங்குறதை விட அது எவ்வளவோ கம்மி தான், கம்மியான தூரம் தான் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த டெமோ கார்ஸ் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிட்டு அது டெமோ காராகவே இருக்காது, அது புது காராகவும் இருக்காது அப்படிங்கிறத மிகப்பெரிய உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, டெமோ கார்கள் தான் அதிகமாகவே ரன் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா டெமோ கார்கள் வந்து எப்படி போயிட்டு இருக்குதுன்னா, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஒரு ஷோரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 4-5 பிரான்ச் இருக்குதுன்னா அந்த ஷோரூம்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட்டடா ஒரு டெமோ காரை கொடுக்க மாட்டாங்க. எந்த டீலருக்குமே கம்பெனி தரப்புல இருந்து டெமோ கார்னு சொல்லி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டீலர்ஸே என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வர்ற கார்கள்ல ஒரு காரை எடுத்து டெமோக்கு வந்து அந்த காரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த டெமோ கார்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரிப்பீட்டடா ஒரே காரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ கார் இருக்கும். 3ஆவது மாசம் முடியும் போது அந்த காரை வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து அதை ரெடி பண்ணி ஓடோமீட்டரை ரீசெட் பண்ணி அதை வந்து வித்துருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக வர காரை தூக்கி போட்டு டெமோ கார்னு சொல்லி அதை வந்து வச்சிருப்பாங்க. இதுதான் இங்கே ரிப்பீட்டடாக நடக்குதே தவிர டெமோ கார்கள் வந்து சேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாவோ இல்லை செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் போகும்போது ப்ரோ 10 லட்ச ரூபா வருது ஒரிஜினல் காரு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 7 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சு கொடுக்குறேன், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் போகிறதுக்கு பதிலாக டெமோ கார் புது காராகவே நீங்கள் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி மட்டும் உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே அந்த பாயிண்ட்டை வந்து விட்டுட்டு இல்லப்பா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கிருந்து நழுவுறதுக்கான வழியை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஷோரூம்ல போய் பாருங்க ப்ரோ அந்த கார் இருக்குது, இன்னொரு 1 மந்த்துக்குள்ள வந்துடும், காசை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எஸ்கேப் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாமே நீங்கள் கடைசியாக போய் டீலர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்க முடியாது, நாங்களாம் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் டீல் பண்ண ஆள் வந்து அப்ஸ்காண்டாக இருக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெமோ கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதில் யாரும் சிக்கிறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல காராக வாங்கணும் அப்படிங்கிற தாட்டில் தான் எல்லாருமே சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறவங்க அதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக நிறையா கம்பெனிகள் வந்து இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளில் போய் வாங்குறது ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத
அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மூணாவதாக பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஸுரி கார்கள் தான். லக்ஸுரி பிராண்ட் அப்படின்னு சொன்னோம்னாவே ஆடி, BMW, பென்ஸ் இந்த மாதிரி கார்கள் எல்லாமே நம்ம லக்ஸுரி பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த கார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2010க்கு முன்னாடி வந்த மாடல் எல்லாமே இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 lakhsக்குள்ள அதோட கண்டிஷனை பொறுத்து சேல் ஆகிட்டு இருக்கும். காரோட பிரைஸ் வேணா 5 to 10 lakhsக்குள்ள சேல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லை. நம்ம வந்து இப்போ 5 to 10 lakhsல வந்து ஒருத்தர் கார் வாங்குறாருன்னா அவர் வந்து ஒன்றும் பெரிய அப்பர் மிடில் கிளாஸால இருக்க மாட்டார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா EMI போட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் தான் போய் இந்த மாதிரி கார்களை வந்து நம்ம வாங்குவோம். அந்த காருக்கு இன்சூரன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும், ரோட் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் விலையெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு ஆன்லைனில், ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்து எல்லாருக்கும் தாராளமாக கிடைக்குது இல்லை. ஸோ அதனால் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி கார்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட ஆசைப்பட மாட்டீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ஒருவேளை 5 to 10 lakhs பட்ஜெட் இருந்துச்சுன்னா சீரியஸாக சொல்கிறேன், நிறைய கார் பிராண்டுகள் வந்து இந்த 5 to 10 lakhsல சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான கார்களும் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த கார்களில் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு லக்ஸுரியான திங்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற கார்களும் 5 to 10 lakhsக்குள்ள மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா 5 to 10 lakhs அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயே போயிடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒருத்தர் புது கார் வாங்க போறாருன்னா பண்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நண்பா? இப்போ புது கார் வாங்க போறேன், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல ஒரு கார் வாங்கி கத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வேற காரை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த என்ன இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து எச்சத்தொட்டு அழிச்சிருங்க. இன்னும் நான் வேற ஏதாவது சொல்லுவேன், பட் நேர்ல இருந்தா வேற ஏதாவது சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்காதீங்கன்ட்டு பட் வீடியோல சொல்றங்காட்டி கொஞ்சம் டீசெண்டா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல எங்களுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் லாஸ். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ரொம்ப ஓல்டான காரை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினோம். 50,000 ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த காரை வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் டிரைவிங் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காரை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த காரில் அண்டர் பாடி ஸ்டேஜஸ் வந்து நாங்கள் செக் பண்ணாமல் எடுத்தோம். கார் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. வண்டியில் இன்ஜின் நல்ல தெளிவாக இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்ஜினை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் எடுத்த கார் என்ன தெரியுமா? மாருதி 800, அதுவும் பார்த்தீங்கன்னா 1998 நினைக்கிறேன். எக்ஸாக்டான இயர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாடல் எடுத்திருந்தோம். அதில் மிகப்பெரிய பிரச்சனைனா அண்டர் பாடி சேசஸ் எல்லாமே அரிச்சு போயிருந்துச்சு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி இன்ஜின் நல்லா இருக்குது, பாடி வந்து இங்கே பக்கத்தில் மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு வந்து கார் போகும்ல, அதுலேருந்து ஒரு பாடி வாங்கி செட் பண்ணி ஓட்டலாமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் காரில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணோம். பட் என்ன பிரச்சனைனா நாங்கள் வாங்கினது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற மாருதி 800 கார் வந்து வாங்கியிருந்தோம். ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற மாருதி கார்கள் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கினது 5 ஸ்பீடு, அதுவும் ஃபெயிலியர் மாடலு. ஸோ இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், நல்லின்னு சொல்லல, பட் அலைய வேண்டியது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப, அதாவது நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னாவே இப்போ 2024 போகுதா, 2013 வரைக்கும் பாருங்க, 10 வருஷம் தான் கேப்பு. அதுக்கு மேலே கீழே போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டரை ஆல்மோஸ்ட் ரீசெட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஓடோமீட்டர் வந்து ரீசெட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கிலோமீட்டர்ஸ் தான் கணக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க. அது நீங்க வந்து நான் 100% வந்து நான் தெளிவா சொல்றேன், தெளிவா பண்றேன் அப்படின்னு யார் சொன்னாலுமே பின்னாடி இந்த வேலைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது நண்பா. ஸோ அதனால நீங்க வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் கார் வாங்கும் போது ஒரு ஒப்பீனியன் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரொம்ப கீழே இருக்கிற கார்கள் வாங்காம, அதாவது 2014க்கு கீழே போகாம அட்லீஸ்ட் பார்த்தோம்னா 2014க்கு மேலே இருக்கிற செகண்ட் ஹேண்ட் கார்களை வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் தப்பிப்பீங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இல்லை நண்பா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் இனிஷியலாக டிரைவிங் கற்றுக்கணும், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் இல்லை 40,000 ரூபாய் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஒரு காரை வாங்கினீங்கன்னா அந்த கார் வந்து பிரச்சனை என்ன தெரியுமா, அது ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கற்றுக்குறீங்கள, ஃபர்ஸ்ட் டைம் அந்த காரை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த காரை கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஏன்னா எப்போவுமே நம்ம மனசு அப்படி தானே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காரை வாங்குறோம், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைக்கை வாங்குறோம்னா அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை சரி பண்ணி கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டலாக கனெக்ட் ஆகிறோம்ல, இந்த பிரச்சனை தான் எல்லாருக்கும் வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கணும், கார் வாங்கணும், அதுக்காக நான் தனியாக ஒரு கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் காரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் எந்த காரை பிளான் பண்ணியிருக்கீங்களோ
அந்த காரில் வாங்கி அந்த கார்லேயே கற்றுக்குங்க, தப்பே கிடையாது. ஏன்னா கார் ஓட்டி கற்றுக்கிறது, காரை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் ஈஸியாகவே டிரைவிங் கற்றுக்கலாம். இப்போ இருக்க டைமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நிறைய பேர் ஒரே நாளில் கூட கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நான் சொல்ல வர விஷயம், தேவையில்லாமல் ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி அதை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா காரை வந்து நீங்கள் வாங்கும்போது 1 லட்சத்துக்கு வாங்குவீங்க, ஆனால் விற்கும் போது அதே டீலர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ இது இப்போ வந்து 1 லட்சம் ரூபாய் கேட்குறீங்க, ஆக்சுவலாக இந்த காரோட ப்ரைஸ் வந்து இப்போ நான் விற்றனா 70-80க்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் காசை கம்மி பண்ணி தான் வாங்குவாங்களே தவிர அது உங்களுக்கு ஒரு 30,000 40,000 ரூபாய் வரைக்கும் வேஸ்ட்டாக தான் செலவு வந்து போகும். அது போக அந்த காரில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க, புது டயர்ஸை வாங்கி போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அது வந்து ஒர்த் இல்லாமல் தான் போய் முடியுமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத செலவு இழுத்து வைக்க வேணாம். வாங்குறதே வாங்குறீங்க, தெளிவான நல்ல கண்டிஷனில் இருக்கிற கார்களை வந்து வாங்குங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேண்ணா நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்கிற மாதிரி தான், மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.